குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தர்சின்சி குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ கும்பராசிக்கு புரட்டாசி மாத பலன் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போ கும்பராசிக்கு புரட்டாசி மாத கிரக அடைகள் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலே சனி பகவான் வக்ரமாக்குறாரு. 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், 4ஆம் இடத்தில் குரு பகவானும், 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், 7ஆம் இடத்தில் புத பகவானும், 8ஆம் இடத்தில் உங்களுக்கு சுக்கரன், கேது பகவானும், அது சூரிய பகவானும், இந்த 3 பேரும் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி மேலேயே சனி பகவான் போகிறாங்களா, 12ஆம் வீட்டு அதிபதியே உங்கள் ராசி மேலே போகிறாரு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எது எடுத்தாலும் விரயத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசி. தொட்டது எல்லாமே தோல்வியை தள்ளக்கூடிய ராசியா இந்த கும்பராசியில இருக்கிறாங்க. பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமாக தான் வைக்கிறீங்க. மனசுக்குள்ள நிறைய ரகசியம் வச்சுக்கூடிய ராசி அப்படின்னா இந்த கும்பராசியா இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயம் பார்த்து 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 தான் செய்கிறீங்க. ஆனால் அவ்வளவு பார்த்து கவனமாக செஞ்சாலும் கூட விரயத்தை நோக்கி மட்டுமே செல்லுது. என்னதான் பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற ஒரு யோசனையோடையே இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. வருமானம் அப்படிங்கிறது சுத்தமாக எதுவுமே இல்லை. நம்ம இருக்காதே நினைக்கிறோமா, நம்ம வாழ்க்கையில் நிறைய வருமானத்தை மின்றுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியலையே, நம்ம லைஃப்பையே புரட்டி போட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குதா அப்படிங்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி சூழ்நிலையில இருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் அவங்க வந்து நிற்கும் போது தான் தெரியும் வருமானங்கிறது சுத்தமாகவே இருக்காதுன்னு. உங்கள் 12ஆம் அதிபதியே உங்கள் ராசி மேலே நிற்கும் போது தான் தெரியும் வர்றது பூராமே செலவாயிருது அப்படின்னு. பாருங்க, படுத்தா நிம்மதியாக தூக்கம் கூட இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. பாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடத்த உங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து சனிவான் பார்க்குறீங்க. தொழில் செய்யங்கிற எண்ணம் டெய்லியுமே வரும். அந்த தொழிலில் என்ன ஆச்சுன்னே தெரில. இதுக்கு முன்னாடி போட்டீங்க, என்னை நண்பர்கள் நம்பி எல்லாத்தையுமே ஒப்படைச்சு போனேன், என்னை எல்லாத்தையுமே இல்லாமல் நெருக்கதியாக ரோட்டில் நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருப்பீங்க. என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மன குழப்பத்தில் இருப்பீங்க, மன உளைச்சல் இருப்பீங்க. இது பாருங்கள், இது எல்லாமே குறிப்பிட்ட நாள் மட்டும்தான். பாருங்கள், அந்த சனி பகவான் உங்களுக்கு ராசியில் வக்ரமாகும் போது 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகும்போது நண்பர்கள் மூலிமா அவமானத்தை கம்பல்சரி சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுது. பாருங்க, இது எல்லாமே திடீர் அதிர்ஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடியது 8ஆம் இடம் தான். பாருங்க, உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் அப்படிங்கிறது சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ உங்க பரிவர்த்தனை வராது பார்த்தீங்களா. அந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை ஆகும்போது 100% உங்களுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை தூக்கி வீசினாங்களோ அது எல்லாமே அவங்களே வந்து சேர்ந்து இது செய்யலாம், இது பண்ணலாம் அப்படின்னு பேசக்கூடிய காலகட்டமாக வரப்போகுது. எல்லாமே 100% நடக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் இருக்க போகுது. பாருங்க, இந்த முயற்சி ஸ்தானாதிபதி 5ல் லைட்டாக முயற்சி மட்டும் பண்ணால் போதும். அந்த செவ்வாய் பகவான் நாங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் நிற்கும் போது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது 100% நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம். பாருங்க, உங்களுக்கு 10ஆம் அதிபதி 5ல், அப்போ உங்களுக்கு பிடிச்ச லைஃப் வர்றதுக்கான சந்தர்ப்பம். தொழில் சூப்பராக வேலை செய்யறதுக்கான சந்தர்ப்பம். வேலை நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம். பாருங்க, 10ஆம் இடத்த குரு வேறு பார்க்குறாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் 100% நல்ல லாபம் வரும். பட்டம், பதவி, உயர்வு எல்லாமே வரக்கூடியது புரட்டாசி மாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போது. பாருங்க, உங்களுக்கு 2ல் ராகு பகவான். அந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையுமே தடை தாமதை மட்டுமே கொடுக்குறாரு. வாழ்க்கையில் ஒரு மன விரக்தியும் கூட கொடுக்குறாரு. என்னதான் என்ன ஒரு 10 அடி எடுத்து வச்சா 10 அடி 20 அடி ஸ்டெப், ஒரு ஸ்டெப் வச்சா நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேறன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளிட்டுக்கிறீங்க. நம்ம 4 பேர் இருக்கிற இடத்துல கௌரவமாக மத்தியத்தில் நல்ல பேர் இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு அவப்பேர் இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே ரீஎன்ட்ரி ஆகி நல்லபடியாக 100% நீங்கள் நெஞ்சை நிமித்திட்டு வாழக்கூடிய தன்மை வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்க போகுது. பாருங்கள், அந்த 5ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாங்க நிற்காலே போதும். ஒரு முயற்சி மட்டும் பண்ணிங்கன்னா நல்லபடியாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க,
அந்த செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானாதிபதி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ பூமி மூலியமா லாபம் வரணுங்கிறது விதியா இருக்க போகுது. ஏன்னா அங்கே செவ்வாய் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நிற்கும் போது தான் சொந்த நட்சத்திரம் நிற்கும் போது அங்கே 11ஆம் வீட்டு பார்ப்பார். அந்த 11ஆம் வீட்டு பார்த்துட்டாலே பூமி மூலியமா லாபம் வரணும் அந்த ஜாதகத்திலே வித்தியா வருது. அப்போ கம்பல்சரி பூமி மூலியமா நல்ல யோகத்தை பெறக்கூடிய ஜாதகமா இல்லை அந்த மாசம் இருக்கு போகுது. இதை மட்டும் நல்லபடியாக பார்த்துங்க. பாருங்க, இது வரைக்கும் கல்யாணமே ஆகலைங்க, நமக்கு ஆகுமா ஆகாதான்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ 7ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை நிற்கும் போது மனைவியை தேர்ந்தெடுக்கிறது, மனைவி கணவனை தேர்ந்தெடுக்கிறது மிக கவனமாக தேர்ந்தெடுக்கணும். இல்லாட்டி மனைவி மூலியமாக ஒரு அவமானத்தை கொடுத்துரும், மனைவி மூலியமா கணவன் மூலியமா ஒரு அவமானத்தை கொடுத்துரும். அந்த மாதிரி காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி கூட உங்களுக்கு கேது பகவான் படி இருக்கிறாரு. அப்போ 2வது தாரம் எப்பத்தான் நடக்கும், கல்யாணம் மூச்சு பிரிஞ்சிட்டோம், அடுத்த தாரத்தை நோக்கி தான் போயிட்டோம், அது எப்பத்தான் நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிறது நீங்க யோசனையாவே இருக்கு. பாருங்க, அந்த 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் பார்க்குறாரு. இருந்தாலும் கூட நீங்க முக்கியமான கணவன் தேர்ந்தெடுத்தாலும் சரி, மனைவியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, கவனமா இல்லைன்னா அதில் ஒரு பிரச்சனையை கூட கொடுத்தே தீரும். அதுல நீங்க 2வது தாரத்துல நீங்க கவனமா யோசிங்க. இல்லை நமக்கு பேசி சேர்ந்து வாழக்கூடிய தன்மைனா 100% இந்த காலகட்டத்தில் பேசினா சேர்ந்து வாழக்கூடிய தன்மையா இருக்க போகுது. அந்த பரிவர்த்தனை 100% சேர்ந்து வாழ வச்சக்கூடிய தன்மை. பாருங்க, 5 வருஷமா பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் புரட்டாசி மாசம் பேசுனீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை பர்ஃபெக்டா வரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்க, இந்த வெளிநாட்டு யோகா அப்படிங்கிறது உங்களுக்கு 11ஆம் இடமே. அந்த 11ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. அப்போ அங்கே செவ்வாய் அங்கே பார்த்துட்டாலே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்க போகுது. அது 100% வெளிநாட்டில் ஏதாவது வேலை தேடினாலும் சரி, தொழில் அமைக்கணும்னு சொன்னாலும் சரி, விசா தான் போகணும், டூரிஸ்ட் விசானாலும் போகலான்னு இருக்கிறேன், எதுக்குமே எனக்கு கிடைக்கலன்னா அந்த செவ்வாய் பகவான் அங்கே ராகு நட்சத்திரம் நிற்கும் போது அங்கே 11ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வந்தே தீரும். இது நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா சரி. பாருங்க, கல்யாணமாகி உங்களுக்கு 3 வருஷமா 5 வருஷமா குழந்தை இல்லைனாலும் கூட இந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல ஆண் வீட்டிலேயே நிற்கும் போது 100% உங்களுக்கு கம்பல்சரி குழந்தை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போது இந்த மாதிரி விஷயத்தையும் மட்டும் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்துல மன உளைச்சலை மட்டும் அதிகமாக எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. பாருங்க, உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன்மை கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு போது. அப்போ நீங்க எப்பவுமே கவனமா செயல்படுறது ரொம்ப சிறப்பு. பாருங்க, ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை பூகமா வெடிச்சு திரும்பி பார்க்க நம்ம லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். அதனால கணவன் மனைவி உறவை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தேவையில்லாத வாக்குவாதத்தை குறைச்சிட்டு நல்லா சந்தோஷமா நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்க போது. அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. இது ஒவ்வொருத்தருடைய புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு கும்ப ராசிக்கு கோச்சார பலன் மட்டும்தான். ஒவ்வொருத்தருடைய ஜாதத்துல 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ராகு பகவான் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க பார்த்துட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பின்னடைவுகள் நிச்சயமாக கிடையாது. அது நீங்க ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.